வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர சார்ட். எப்போவுமே திங்கக்கிழமை வீக்லி அனாலிசிஸுக்கு 1 மணி நேர சார்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர நாட்களில் டெய்லி அனாலிசிஸுக்கு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கருப்பு கலர் குச்சி தான் போன வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் நம்ம பழைய கான்ட்ராக்டில் இருந்தோம். February 24 பழைய கான்ட்ராக்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் கான்ட்ராக்ட் மாறினோன்னு ஒரு தெளிவான வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸு, இந்த புதிய கான்ட்ராக்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். போன வாரம் திங்கக்கிழமை நம்ம ஓப்பன் ஆகிறப்ப நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பெருசாக ஆசைப்படாமல், அதாவது பழைய கான்ட்ராக்டில் 400-402 வந்தாலே மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கான்ட்ராக்ட் முடிகிற காரணமாக இருக்கிறதுனால அதை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ராப் ஆனதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ரொம்ப அதிகமாக ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா இது மேக்ஸிமம் போனது 6325க்கு தான் போயிருக்கு. இந்த 365லேருந்து மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திச்சது. அதுக்கப்புறம் பாருங்கள், 25 மட்டும் மார்க்கெட் முழுசாக ட்ராப் ஆகிருக்கு. 25 மார்க்கெட் முழுக்க ட்ராப் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் தான் நம்ம புதிய கான்ட்ராக்டான இந்த கான்ட்ராக்டுக்கு மூவ் ஆகிருந்தோம். அப்போ நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தோம். 286 அப்படின்றது மார்க்கெட்டுடைய அடிப்படையான ஒரு முக்கியமான ஜோன் அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிச்சி, இந்த 286க்கு மேலே ப்ரைஸ் இருந்ததுன்னா ஓரளவு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சாதகமாக இருக்கும். 292, 96 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வச்சுருக்குன்னு தெளிவாக எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 286 ஒரு தெளிவான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறமா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து 292, 96 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்த காரணத்தினால மறுபடியும் 86 உடைக்கிறதுக்கு சக்தி வந்துடும். அதனால் மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அப்படி ட்ராப் ஆனால் என்னென்ன ஜோன்லாம் வரும்னு எதிர்பார்த்துருந்தோன்னா, 276, 272 போன்ற அடுத்த சப்போர்ட் ஜோனை தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். ஏன் இதெல்லாம் இந்த டார்கெட்லாம் எதிர்க்கும் அப்படின்றத அதுக்கு முன்னாடி பழைய அனாலிசிஸ் வச்சு பழைய மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை எங்கள் வெப்சைட்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்லேயோ போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே போக முடியாமல் 286 மேலே போக முடியாமல் தொடர்ந்து சரிவை சந்திச்சிருந்துச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் 276 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொட்டோன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்து 288 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம கரெக்டாக எல்லா ஜோனும் தெளிவாக பிக் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக செயல்பட்டிருந்தது போன வாரம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இப்போ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, போன வாரத்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சு அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், முந்தின வாரம் ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு முந்தின வாரத்தை கம்பேர் பண்ணுறப்போ லோ ரெண்டும் ஈக்குவல். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ முந்தின வாரத்தை கம்பேர் பண்ண லோ ஈக்குவலில் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு புதுசாக. போன வாரத்தோட அதுக்கு முந்தின வார ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இதுதான். புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய ஹையும் க்ரியேட் பண்ணிவிட்டு புதிய லோவும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ப்ரைஸோட க்ளோஸிங்கை கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பையிங்க்கு நெகட்டிவான நியூஸு. ஆனால் ஒரு விஷயம் இந்த வாரத்தில் பையிங்க்கு சாதகமாக நடக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவு 290 இல்லை 92 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டியது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரம்லாம் நல்லா இருந்தது. இந்த வாரம் அது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 286 பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.
இந்த 286 சப்போர்ட் எடுத்து 292 மேலே போனதுனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருந்தது. அதே மாதிரி சிச்சுவேஷன், அதே மாதிரி இடத்துல தான் இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இங்கே நிற்குது. இது இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் 286க்கு கீழே ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அடித்து சொல்லிடலாம் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்ட்டு. ஆனால் புதிய லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம மார்க் பண்ணியிருந்த முக்கியமான 286க்கு மேலே போய் ஓப்பன் ஆகிறனால நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 292 ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மறுபடியும் 296க்கு மேலே க்ளோசிங் போயிடுச்சு அப்படின்னா இந்த கான்ட்ராக்டில் மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சாதகமான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதில் நீங்கள் முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது 286. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் மறுபடியும் 286க்கு மேலேயோ இல்லை 292க்கு மேலேயோ க்ளோஸ் ஆகிறது பையர்ஸுக்கு சாதகமான நியூஸ், செல்லர்ஸுக்கு முழுக்க நெகட்டிவான நியூஸ். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணுன்னா இன்றைக்கி மார்க்கெட் 286 கீழே வந்து ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கணும். வந்தது அப்படின்னா மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் மூலமாக மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த முக்கியமான இடம்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வர இடத்துல கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம். தொடர்ந்து இங்கே டெய்லி வீடியோ அனாலிசிஸும் பாருங்கள். என்ன மாற்றம் நடந்தாலும் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.